ஐஸ். திருக்குறள். இது கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான கருத்துக்களோட ஒரு விரைவான தொகுப்பு. போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. மனக்கட்டுப்பாடே இல்லாம வெளியே மட்டும் பெரிய துறவி மாதிரி வேஷம் போடுற போலிகளோட உண்மையான முகத்தை இது நமக்கு தெளிவா காட்டுது. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான குறள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இரண்டாவதா, தேர்வுக்கு ரொம்ப தேவையான இதுல வர்ற கடினமான வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். வள்ளுருவம் அப்படிங்கிறது ஒருத்தன் போட்டிருக்கிற அந்த போலியான வலிய தவக்கோலத்தை குறிக்கும். இறுதியா இந்த குறளோட முழுமையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் மனசை அடக்க முடியாத ஒருத்தன் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய துறை மாதிரி வெளியே வேஷம் போட்டுட்டு சுத்துறது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு சாதாரண பசுமாடு புலியோட தோலை பொறுத்திக்கிட்டு போய் அடுத்தவங்க விவசாய பயிரை மேயறதுக்கு சமம். இதோட இறுதிச் சுருக்கம் என்னன்னா, வெளியே பார்க்குற அந்த போலியான தோற்றத்தை தயவு செஞ்சு நம்பாதீங்க. மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் ஒரு மனிதனோட உண்மையான ஒழுக்கம்.